சரிகமப்பா சீசன் 5ல இப்படி ஒரு சர்ப்ரைஸா? இது ஷாக்கா கூட பவித்ராவுக்கு போய் முடியலாம். என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சரிகமப்பா சீசன் 5ல டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் போய்க்கிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 5 பேர்ல 4 பேரை செலக்ட் பண்ணணும். ஆனா என்னமோங்க தீபாவளி ரவுண்டுன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு உங்களுக்கு பூமிக்கு, சாமிக்குன்னு அப்படியே மிஸ் ஆகி போனது. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் இருக்க போகுது. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. மகாராஜன் தன்னோட ஆல்பத்துல பவித்ராவுக்கு பாட வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நிறைய பேர் இப்ப நட்சத்திர பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மகன் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. தேவா சார் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, இந்த ரவுண்ட் இந்த சீசன்ல இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன்னு. சைந்தவி மேம் பாத்தீங்கன்னா டிராவல் பேக், அதுல நிறைய பொம்மைகள் கிஃப்ட்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் சரிகமபா சீசனுக்கு கெஸ்டா வராங்களோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச குட்டியான வாக்குறுதியை பவித்ராவுக்குன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அடையாளத்தை மேம்படுத்துறதுக்குன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டாப் நாச்சா தான் இருக்க போகுது. இந்த வாரம் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் டாப் 5ல செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை பவித்ரா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு மரியாதை கொடுக்கிற இடத்துக்கு வைக்க போறாங்களாம். அதாகப்பட்டது ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து பவித்ராவை கெஸ்டா வந்து இன்வைட் பண்ண மாதிரி ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பவித்ரா அவர்கள் முன்னேறினதுக்கு நட்சத்திரா பாப்பா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்க கணவர் எவ்வளவு முக்கியமோ, அவங்க பேஷன் எவ்வளவு முக்கியமோ, ஊர் மக்களும் அவ்வளோ முக்கியம். ஏன்னா பவித்ராவை கொண்டாடி தீத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேரை பிடிக்கும். இப்போ பவித்ராவுடைய பின்புலம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதனா சர்க்கம் அப்படின்னு ஒரு செல்ல பெயரே இருக்கு. சரிகமபா சீசன் 5 மெல்லிசை குரலோன் அப்படின்னுவாங்க. ஹனிபி அப்படின்னு கூட செல்லமா சொல்லுவாங்க. தன்னுடைய இலக்குக்காக ஓடிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அவங்க ஊர்க்காரவங்க சர்ப்ரைஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.